Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா உடனே நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல நடக்கிற குவாலிஃபயர் ரெண்டாவது மேட்ச், அதாவது ஆல்ரெடி குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுல எம்ஐ கேப்டன் வின் பண்ணி டைரக்டா ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. இதுல குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட்ல லாஸ் ஆன டீம் பேரல் ராயல்ஸும் லாஸ்டா அந்த எலிமினேட்டர் மேட்சஸ்ல வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் இந்த குவாலிஃபயர் 2ல வந்து ப்ளே பண்ண இருக்காங்க. இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து டைரக்டா ஃபைனல்ல எம்ஐ கேப்டனோட போட்டி போடுவாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி பிப்ரவரி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இந்த எலிமினேட்டர் மேட்ச் எங்க நடந்துச்சோ அதே வெனுல தான் செஞ்சுரியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த செஞ்சுரியோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு பிச்சு தான், பேட்டிங்க்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 5 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. 5 மேட்சஸ்ல 3 மேட்சஸ்ல பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்டா நடந்த 2 மேட்சஸ்லுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஆஃப் பால் பேட் பண்ண டீமை ஈஸியா டாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுல ரீசனா இந்த மேட்சஸை பார்க்கும்போது பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த வெனுல பிச்சஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு லாஸ்ட் லைனஸ் வந்ததுக்கு அப்புறம் பிச் ரிப்போர்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிச் ரிப்போர்ட் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் டெலிகிராம்ல வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த பிச் ரிப்போர்ட் எதுக்கு ஃபேவரா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸ் வந்து நீங்க மேக் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் தான் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டைம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து நம்ம தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும், அதில் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ஆகட்டும், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஸ் ஆகட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஸ் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இங்க பாருங்க, வெளியில வந்து பாத்துறோம். ஸோ வெளியே பொறுத்தவரை ஓவராலா 57 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 24 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ணவங்க 32 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் வைஸ்ல பேட் செகண்டா பண்றவங்க தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்டா இந்த 2 மேட்சஸ்லயும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 163. அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் டர்பன் சூப்பர் சயின்ஸ் 254 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் டைட்டன்ஸ் 79 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஓகே, பாருதுதான் இந்த வெனோட ரீசெண்ட் ரெக்கார்ட். ஓவராலா ஆவரேஜ் ஸ்கோர் 159, டோட்டல் விக்கெட்ஸ் 56 விக்கெட்ஸ், அதாவது லாஸ்ட் 5 T20ல 56 விக்கெட்ஸ் அப்படிங்க கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 39 விக்கெட், ஸ்பின்னர் 17 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே, பாருங்க நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல எந்த ஆப்லயும் கொடுக்காத ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேட்ச் அந்த 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லா ஆப்ஸ்லயும் வந்து கரெக்டா அந்த 7 மணி அப்படிங்கும் போது சரி வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் நம்ம எக்ஸல் ஆப்ல 7ல இருந்து 1 நிமிஷம் அது 2 நிமிஷம் ஒரு எக்ஸ்ட்ரா டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த 1 நிமிஷம் அந்த 2 நிமிஷங்கிறது மினிமம் ஒரு 5 பால் ஆச்சு, 5 பால் போடுற அளவுக்காக அந்த டைமிங் இருந்திருக்கும். ஒரு மேட்ச் டீமை மேக் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போகாம ஃபர்ஸ்ட் அந்த 1 ஓவர் ஆச்சு மேட்ச் வந்து பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த 1 ஓவருக்குள்ள கிட்டத்தட்ட 5 பாலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா டக்குனு அந்த விக்கெட் எடுத்த பவுலர்ஸா இல்ல பேட்ஸ்மேன் நீங்க போட்டுருந்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு டீமை மேக் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம எக்ஸல் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நம்ம இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. ஓகே, இப்போ அடுத்ததான் ஹெட்வெட் ரெக்கார்ட். அவரெல்லாம் 6 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேரல் ராயல்ஸ் 2 மேட்சஸும் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்வெட்ல பேரல் ராயல்ஸ் தான் வந்து அப்பர் ரைட்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததான் இந்த வெனுல 5 மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. 3 மேட்சஸ் ரொம்ப லோவர் ஸ்கோரா தான் இருந்துச்சு. பட் லாஸ்டா இருந்த 2 மேட்சஸ்லுமே ஹையஸ்ட் ஸ்கோரா கொண்டு போயிட்டாங்க. ஸோ லாஸ்டா இந்த 2 மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்ஐ கேப்டன் 222 ரன், 3 விக்கெட் தான் இழப்பு. செகண்டா பேட் பண்ண பிட்டோரியா கேபிட்டல்ஸ் 195 ரன் வரையும் அடிச்சு கொஞ்சம் மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. 8 விக்கெட் வரையும் இழந்திருந்தாங்க. இப்ப லாஸ்டா நடந்த மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 184 ரன் அடிச்சு 6 விக்கெட் தான் வந்து இழந்திருந்தாங்க. ஜாம்பூர் சூப்பர் கிங்ஸ்
152 ரன்லயே அவங்களோட 7 விக்கெட்ஸுமே வந்து ஓவர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இது 2 மேட்சஸுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. சோ பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களோட செகண்ட் ஹாஃப் பண்றவங்களுக்கு தான் அதிகமான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப இந்த 2 மேட்சஸ்ல மட்டும் ஓவராலா விக்கெட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீமுக்கு 9 விக்கெட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ண டீமுக்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வெறும் 4 விக்கெட் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்பின்னருக்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அந்த ஃபாஸ்ட் பவுலர்லயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது எம்ஏ கேப்டன் பிட்டோரே கேப்டன்ஸ்ல அந்த மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் தான் கிடைச்சிருச்சு ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு. லாஸ்டா நடந்த சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஜாங்பூர் சூப்பர் கிங்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு, அதுவும் லாஸ்டா நடந்த மேட்சஸ்ல தான். இந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம்ல ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் மேட்சுக்கு 1 விக்கெட், அதை வச்சு 2 விக்கெட் அப்படி எடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதர்வைஸ் மத்த பவுலர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த வெனுவுல. அதே ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா லெக் பிரேக் பவுலர் 2 விக்கெட், ஆஃப் பிரேக் பவுலர் 2 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெக் பிரேக் பவுலர் மட்டும் தான் 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்காரு லாஸ்ட் நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. இந்த லெக் பிரேக் பவுலர் கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி. அதே ஆஃப் பிரேக் பவுலரும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கும் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதே செகண்ட் பவுல் பண்ண டீமுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்து 9 விக்கெட்டும் ஸ்பின்னர் இருந்து 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமா இருக்கட்டும் செகண்ட் பவுல் பண்ற டீமா இருக்கட்டும் ஸ்பின்னர்ஸ் ஓவர் மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாங்க. அதே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. செகண்ட் பவுல் பண்ணும்போது 9 விக்கெட் அப்படிங்கிற கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்ல ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 6 விக்கெட், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 1 விக்கெட், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 1 விக்கெட், ரைட் ஆம் மீடியம் பவுலர் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுலயுமே காமனா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும் செகண்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விக்கெட் கேப்ஸ் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் செகண்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட்ஸ் அப்படிங்க அடிச்சிருக்கு ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு. ஸ்பின்னர் எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணும்போது லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 2 விக்கெட், லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய பவுலர் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இந்த லெக் பிரேக் கூகுளி பவுலர் 2 விக்கெட், செகண்ட் பவுல் பண்ணும்போது 3 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 1 விக்கெட், செகண்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ இந்த ரெக்கார்ட்ஸ் பாத்துக்கங்க. ஓவராலா ஸ்பின்னர்ஸுக்கு போத் இன்னிங்ஸுமே கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கு, ஒவ்வொரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட் கேப்ஸ் தான் வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்துதான் இந்த வெனுல பிளாஸ் நடந்த மேட்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் ஜாங்பூர் சூப்பர் கிங்ஸ்க்கும். இதுல யார் யார் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவோம். இது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை பொறுத்த வரைக்கும் டேவிட் பெண்டிங்ஹாம் பேட்டிங் ஆர்டர்ல 14 பாலுக்கு 27 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. டானி ஜார்ஜி வந்து பாத்தீங்கன்னா 9 பாலுக்கு 14 ரன்னும், ஜாரன் ஹேம்மர் 16 பாலுக்கு 12 ரன், டாம் ஆபல் 10 பாலுக்கு 10 ரன் இந்த மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க. அடம் மார்க்ரம், ட்ரெஸ்டன் ஸ்டப், மார்கோ ஜான்சன் இந்த 3 பிளேயர் அண்ட் பெண்டிங்ஹாம் இந்த 4 பிளேயர் மட்டும்தான் ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சாங்க. வேற எந்த பிளேயரும் அடிக்க கிடையாது. அந்த 4 பிளேயரால தான் கிட்டத்தட்ட ஒரு 180 ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்துச்சு. இவங்க யார் யார்கிட்ட விக்கெட் இழந்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ரான் தாகிர் லெக் பிரேக் கூகுளி பவுலர் விக்கெட் இழந்திருக்கிறாங்க. தீக்ஷனா ஆஃப் பிரேக் பவுலர், வில் ஜோன் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், மொயின் அலி ஆஃப் பிரேக் பவுலர், இம்ரான் தாகிர் லெக் பிரேக் கூகுளி பவுலர், வில் ஜோன் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். சோ இந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண மாதிரி லெக் பிரேக் கூகுளி, ஆஃப் பிரேக் பவுலர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் இந்த 3 பவுலருக்கு தான் விக்கெட் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. அதே செகண்ட் பவுல் பண்ணும்போது மார்கோ ஜான்சன் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், பிராட்மேன் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், தாசன் லெஃப்ட் ஆம் ஸ்லோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ஓவர்டன் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். சோ இந்த இதுல ரெக்கார்ட் செட்ல பார்க்கும்போது 2 முறை ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு விக்கெட் கிடைச்சிருக்கு. 1 2 3 4 முறை வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு விக்கெட் கிடைச்சிருக்கு. செகண்ட் பவுல் பண்ணும்போது 4 முறை ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கும், 2 முறை லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கும் விக்கெட் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு முறை ரைட் ஆம் மீடியம் பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு செகண்ட் பவுல் பண்ணும்போது. சோ இது வந்து லாஸ்டா நடந்த மேட்சஸோட ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது லெக் பிரேக் கூகுளி, ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், ஆஃப் பிரேக் பவுலர் இந்த 3 பவுலருக்கு விக்கெட் கிடைச்சிருக்கு. செகண்ட் பவுல் பண்ணும்போது
ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் அண்ட் ரைட் ஆம் மீடியம் பவுலர், இந்த 3 பவுலர்ஸ்க்கும் வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல இப்ப அடுத்ததா இப்ப பிளே பண்ண போறக்கூடிய பேரல் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒரு மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த மேட்சஸ்ல அதாவது 2 மேட்சஸ் கிட்ட பிளே பண்ணிட்டாங்க. லாஸ்ட் அந்த மேட்சஸ்ல அவங்க எடுத்திருக்க ஸ்கோர் சைஸ் யார் யாருக்கு விக்கெட் இழந்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் டானி ஜார்ஜி ஃபார்ச்சூன்ட்ட வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ட்ட வந்து விக்கெட் இழந்திருக்காரு. பென்ட்ரகிராம் சேம் ஃபார்ச்சூன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ட்ட விக்கெட் இழந்திருக்காரு. ஜார்டன் ஹார்மர் மலிங்காட்ட வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட அவரே ஒரு 38 பாலுக்கு 53 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. டாம் ஆபல் துனித் வெல்லர்கே ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ட்ட விக்கெட் இழந்திருக்காரு. ஆடம் மார்க்ரம் மிச்சல் ஓவன் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர்ட்ட விக்கெட் இழந்திருக்காரு. ட்ரஸ்டன் ஸ்டாப் சேம் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர்ட்ட. மார்கோ ஜான்சன் மலிங்காட்ட அதாவது ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். சோ ஃபர்ஸ்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஆப்போனன்ட் டீம் இருக்கக்கூடிய ஃபார்ச்சூன், மலிங்கா, துனித் வெல்லர்கே அண்ட் மிச்சல் ஓவன் இந்த 4 பேர்ட்டையும் வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. அதே பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்டன், மார்கோ ஜான்சன், தாசன், கில்சன், ஆடம் மார்க்ரம் கிட்டத்தட்ட ஆடம் மார்க்ரம், மார்கோ ஜான்சன், ஓவர்டன் அண்ட் கில்சன் இந்த 4 பேர்ட்டையும் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. பிராட்மேன் விக்கெட்ஸ் பெருசா எடுக்கல. பட் இந்த வெனுல பிராட்மேனுக்கு நல்ல ஒரு விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிளே பண்ணும்போது யார் யார்கிட்ட விக்கெட் இழந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சோ இவங்க பிளே பண்ண வெனுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு பிட்ச் தான், பேலன்ஸ்டு பிட்ச் தான். அதுல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிற வெனுல தான் வந்து இவங்க பிளே பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச். சோ அந்த மேட்சஸோட ரெக்கார்ட் தான் இந்த ரெக்கார்ட். இதுல யார் யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது ஓவரா தெரிஞ்சிச்சு. இதுக்கு தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்ப அடுத்ததான் 2 டீமுக்கு ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ், மிச்சல் ஓவன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஹர்மன், துனித் வெல்லர்கே, டேவிட் மில்லர், தினேஷ் கார்த்திக், தயான் கலீம், பகுல்வாயோ, ஃபார்ச்சூன், முஜிபுர் ரஹ்மான் அண்ட் மபாக்கா. சோ இதுதான் பேரல் ராயல்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவல்ஸா வந்து இருக்கு. இப்ப அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை பொறுத்த வரைக்கும் டேவிட் பென்ட்ரிகாம், ஜார்ஜி, ஹெர்மன், டாம் ஆபல், ஆடம் மார்க்ரம், ட்ரஸ்டன் ஸ்டாப், மார்கோ ஜான்சன், தாசன், ஓவர்டன், கில்சன் அண்ட் பிராட்மேன். சோ இதுதான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஒரு ப்ராப்பர் லெவல்ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீமுக்கு ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்துறோம். 2 டீமுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும், யார் யாருக்கு இப்போ நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத பாத்துறோம். ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இதுல பிளே பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் பென்ட்ரிகாம், ஆடம் மார்க்ரம், ட்ரஸ்டன் ஸ்டாப், மார்கோ ஜான்சன் இந்த 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் பேட்டிங்ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தாசன், ஓவர்டன், பிராட்மேன். சோ இந்த 3 பவுலர்ஸும் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா வந்து இருந்திருந்தாங்க. அவங்களால மேட்சஸ் வின் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சோ இதுல இந்த மேட்ச் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜி, டாம் ஆபல் இந்த 2 பிளேயருமே நீங்க கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணிக்கங்க. பட் ஸ்மால் லீக் கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பால் அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஜார்ஜில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ ரன்லயே வந்து விக்கெட் இழந்துறாரு. டாம் ஆபல் 5ல இருந்து ஒரு 15 இந்த +2 விக்கெட்டை வந்து இழந்துறாரு. இந்த டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இந்த 4 பிளேயர் வந்திருக்காங்க. டேவிட் பென்ட்ரிகாம், ஜார்ஜி, ஹெர்மன், டாம் ஆபல் இந்த 4 பிளேயர்ல ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் பென்ட்ரிகாமும் ஹெர்மனும். சோ இவங்க 2 பேருமே நல்ல ஒரு அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இதுல டேவிட் பென்ட்ரிகாம் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேவை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு அடிச்சு ஆடி ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிச்சிடுறாரு. சோ அந்த பர்டிகுலர் ஸ்கோர் வந்து அவர் ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புள்ள ஒரு ஸ்கோரா வந்து இருக்கும். சோ டேவிட் பென்ட்ரிகாம் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. ஜார்ஜி கண்டிப்பா கிராண்ட் லீக் ரிஸ்க் தான், அதுலயே ரிஸ்கான பிளேயரா வந்து போயிருவாரு. ஏதாவது கிராண்ட் லீக்ல ஒரு 10 டீம் ட்ரை பண்ணீங்கன்னா 1 or 2 டீம்ல வேணா இவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்மன் இந்த லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் இயர்லி விக்கெட் இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச் இவற்றது நம்ம தாராளமா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ டாப் ஆர்டர்ல இருக்க 2 பிளேயர் கொஞ்சம் இயர்லியாவே விக்கெட் இழந்துட்டாங்க, பெருசா ஸ்கோர் எடுக்கணும். இவர் ஒன் சைடா ஸ்டேபிளா நின்று இவர் பர்டிகுலர் ஸ்கோர் கொண்டு போறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த இதுல பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஹர்மர் 1 down இறங்கினாரு லாஸ்ட் மேட்ச். ஏன் அப்படின்னா ஜார்ஜி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் இழந்துட்டாரு. அந்த இடத்துல டேவிட் பென்ட்ரிகாம் இருந்தனால ஒரு ரைட் ஹேண்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்த காம்பினேஷன் வந்து போனதுனால ஹர்மர் வந்து 1 down வாங்கியிருந்தாங்க. இன்கேஸ் ஜார்ஜி பிளே பண்றாரு, டேவிட் பென்ட்ரிகாம் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா ஹர்மன் 1 down வர மாட்டாரு. டாம் ஆபல் தான் வந்து
ஒன் டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு டீமை மேக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டாப் ஆர்டர்ல இருக்க 2 பேர்ல யார் விக்கெட் இழந்துருவாங்க ஸ்டார்டிங்லேயே அப்படின்னு நினைச்சு டீமை மேக் பண்றீங்களோ அது என்ன மாதிரி பிளேயர்ஸ், அவருக்கு பதிலாக எந்த மாதிரி பிளேயர்ஸ் வருவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பிளேயர்ஸ் மேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன் அது இருக்கும். அடுத்ததா ரொம்ப போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், அதாவது சிங்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ்ல 2 பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் பென்ட்ரிகிராம், ஹர்மன், இந்த 2 பிளேயருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாங்க. இந்த 2 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் ட்ரீம் டீம்ல வருவாங்கிறது பெரிய டவுட்டா வந்திருக்கு. சோ அப்படி இருக்க மேல இவங்க 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. அதர்வைஸ் டபுள் ஆஃப் கூடிய சேஃபான பிளேயர்ஸ் ஐடம் மார்க்ரம், ட்ரெஸ்டன் ஸ்டப், மார்கோ ஜான்சன், இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இந்த 4 பிளேயருமே அவங்க 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிட்டாங்க. அதுல ஆடம் மார்க்ரம் சிங்கிள் மேன் கிட்டத்தட்ட ஒரு 60+ ஸ்கோர் மேல அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. கேப்டனாவே அவர் தான் வந்து இருந்திருந்தாரு. இந்த மேட்ச் ஆடம் மார்க்ரம் கண்டிப்பா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ல கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. சோ லாஸ்ட் மேட்ச் சேம் அதே மாதிரி தான் இருந்திருந்தாங்க. பட் இந்த பவுலர்ஸ் ஒரு 7 விக்கெட் இழந்ததுனால ஆடம் மார்க்ரம் பவுலிங் ஆப்ஷன் வரல. ஆனா ஆப்பனன்ட் டீமுக்கு பேரல் ரைஸ் அப்படி விக்கெட் இழக்கல, கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஐடம் மார்க்ரம் மினிமம் 2ல இருந்து ஒரு 3 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 25, பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐடம் மார்க்ரம். சோ ஐடம் மார்க்ரம் டபுள் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ட்ரெஸ்டன் ஸ்டப் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும். அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா ரன் அவுட் ஸ்டம்பிங் மூலம் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. மார்கோ ஜான்சன் 4 ஓவருமே வந்து போல் பண்றாரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவர் தான் வந்து போல் பண்றாரு. கடைசி அந்த 18வது ஓவர் வரையும் இவர் தான் வந்து போல் பண்றாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து இவர் வர்ற டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சுதான் ஆடணும் அப்படிங்கிற பட்சத்துல குயிக் ஃபயரா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிச்சிருவாரு. ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயர். ஸ்மாலிக்க ட்ரை பண்றவங்க மார்கோ ஜான்சன் கேப்டன்ஷிப், ஐடம் மார்க்ரம் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா தாசன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். தாசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. ஓவர் 10 as usual ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாரு அப்படின்னா வர வாய்ப்புகள் கிடையாது. அப்படி வந்தாரு அப்படின்னா விட்டு ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கில்சன் லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் கிடைக்கல. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட நம்ம தாராளமா 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ டெத் ஓவர்ல ஓவர்டன் அண்ட் கில்சன், அப்படி இல்லைன்னா கில்சன் அண்ட் பிராட்மன், ஸோ இவங்க தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்றாங்க. பிராட்மன் இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ண சரி நல்லாவே விக்கெட் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். கண்டிப்பா இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணாலும் 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் பென்ட்ரிகாம், ஜார்டன் ஹார்மர், ஆடம் மார்க்ரம், ட்ரெஸ்டன் ஸ்டப், மார்கோ ஜான்சன், இந்த 5 பிளேயருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பவுலிங் ஆப்ஷன்ல தாசன் செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஓவர்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கில்சன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றதா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். பிராட்மேன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க 2, செகண்டா பவுல் பண்ணும்போது 1, அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ், மிச்சல் வான் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிரிட்டோரியஸா இருக்கட்டும், மிச்சல் வானா இருக்கட்டும், 2 பேருமே இந்த வெனுக்கு பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த வெனுக்கு இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இதுக்கு முன்னாடி வந்து பிளே பண்ணக்கூடிய கிடையாது. பட் சன்ரைசர்ஸோட மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பிரிட்டோரியஸ் நல்லாவே வந்து மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட கடைசி வரையுமே நின்று இருந்தாங்க. 60-70+ ஸ்கோர் வரையுமே கொண்டு அடிச்சிட்டு இருந்தாரு. பட் ரீசனா இருந்த மேட்ச்ல வந்து டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துறாரு. ஒரு குயிக் ஃபயரா வந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெஷனோட பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுல ஒரு மிஸ் அண்ட் ஷாட்டோட கொஞ்சம் விக்கெட்ஸை வந்து இழந்திருக்கிறாரு. ஒன் டைம்
ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வைக்கிற இருக்காரு, ஸ்பின்னர் ஆப்ரேக் பவுலர் வைக்கிற இருக்காரு. சோ இந்த மாதிரி ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலர் மோஸ்ட்லி வைக்கிற இருக்கல, ஆப்ரேக் பவுலர் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இந்த மாதிரி பவுலர் விக்கெட் வந்து இழந்திருக்காரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல இந்த மார்க்கோ ஜான்சன் இந்த ஃபாஸ்ட் பவுலர் பிரிட்டானியஸுக்கு வந்து நம்ம ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் 25 அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும். மிச்சல் ஓவனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மினிமம் ஒரு 2 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. அதாவது ஃபார்ச்சூன் 4 ஓவர், முஜிபுர் ரஹ்மான் 4 ஓவர், மபாக்கா 4 ஓவர், துனித் வெல்லலுக்கே 4 ஓவர். இவங்க 4 பேருமே அவங்களோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. தயான் கலீம் 2 ஓவர், மிச்சல் ஓவன் 2 ஓவர். ஸோ இவங்க 2 பேரும் 2 ஓவர்ஸ் அப்படிங்கிறத பவுல் பண்றாங்க. இதெல்லாம் மிச்சல் ஓவனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருக்கும் போது அந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மிச்சல் ஓவன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஸ்மாலிக்க ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப்புக்கு கண்டிப்பா சேவான பிளேயர் வந்திருக்க மாட்டாரு. வேணா வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்போனன்ட் டீம்ல கூட ஐடம் மார்க்கா, மார்க் ஜான்சன் இவங்க 2 பேருக்குமே நீங்க கேப்டன்ஸ் கொடுத்துட்டு இவர டீம்ல ஒரு ஆஃப் சைஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஹார்மன், சோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா மேட்சுமே ஒரு பெருசா ஸ்கோர்ஸ் வந்து பண்ற கிடையாது. ஏதாவது 1 or 2 மேட்சஸ் மட்டும் ஸ்கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஆவரேஜா இவட்டு நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அடிச்சாலும் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்க முடியாது. ஒரு ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு இருக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். ஸோ ஹர்மர் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்மால் லீக் கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. துனித் வெல்லலுக்கு ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆனர் எப்ப வேணா டவுன்லயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, டாப் ஆர்டர்ல பொறுத்த வேணா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டர்லயே வந்து பேட்டிங் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. தயான் கலீமும் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல தான் வந்திருந்தாங்க. ஸோ செகண்ட் ஓவனா வந்து இறந்திருந்தாரு தயான் கலீம். அதுக்கப்புறம் தேர்ட் ஓவனா வந்து பேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா துனித் வெல்லலுக்கு இருந்து அவர் பேட்டிங் ஆர்டர் வந்து நம்ம ஒரு 15 பிளஸ்ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஆவரேஜா 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இந்த வெனுல ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் துனித் வெல்லலுக்கு இருந்து. ஸோ துனித் வெல்லலுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர்ல வராங்க டபுள் ஆப்ஷன் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் ஓவன், துனித் வெல்லலுக்கு, தினேஷ் கார்த்திக் இந்த 3 பேர் தான் வந்து டபுள் ஆப் சைஸ்ல இருக்கிறாங்க. மிச்ச 3 பேரும் வந்து சிங்கிள் ஆப் சைஸ்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ டபுள் ஆப் சைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து போத் இனிங்ஸ்ல வைப்பாங்க உடனே வச்சீங்கன்னா துனித் வெல்லலுக்கு கண்டிப்பா ஒரு சேஃபான பிளேயர் ஆகும். அடுத்தது டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர் பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஹர்மன் லெஃப்ட் ஹேண்டர், பிரிட்டோரியஸ் லெஃப்ட் ஹேண்டர். ஆப்பரண்ட் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல ஐடம் மார்க்கம் தான் ஒரு ஆப்ரேட் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்லையும் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாங்க. அப்படி விக்கெட்ஸ் இழக்கலாம் ஆப்ரேட் பவுலர் அந்த ஐடம் மார்க்கம் வந்து பவுல் பண்றாரு. ஸோ அதுல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐடம் மார்க்கம் பவுலிங் ஆப்ஷன் வர டைமுக்கு டேவிட் மில்லர் கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. அப்படி இருக்க சில டேவிட் மில்லருக்கும் ஐடம் மார்க்கமுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இவற்று நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் எடுக்கிறாருன்னா டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். தினேஷ் கார்த்திக். ஸோ இந்த மேட்ச் தினேஷ் கார்த்திக் கண்டிப்பா ஒரு இம்பார்ட் கொடுத்தாரு. விக்கெட் கீப்பிங் இருக்கிற 2 பிளேயருக்குமே கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துருக்குங்க. ஏன்னா டபுள் ஆர் சைஸ்ல இருக்கிறாங்க. பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து 20 பிளஸ் ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும், ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதாவது ஒரு 4 அடிக்கிறாங்க, ஒரு 6 அடிக்கிறாங்கன்னா டபுள் ஆப் கிடைக்க இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல ரன் அவுட், ஸ்டெம் பீட் அந்த கேச்சஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. நம்ம 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கணும், ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா விட்டது நமக்கு ஒரு 46ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா இந்த எதிர்பார்க்கலாம். ஸோ 2 டீம் இருக்க விக்கெட் கீப்பருக்கும் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். தயான் கலீம். ஸோ மினிமம் 2 ஓவர், அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவர் பவுல் பண்றாரு. ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா
ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். சோ அப்படி இருக்க பட்சத்தில் தயான் கலிம் செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு இப்பான வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஒரு பேட்டிங் ஆர்டர் எப்போ வேணா சேஞ்சஸ் பண்றாங்க, லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேட்டிங் ஆர்டர் எங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நீங்க பிளேயர்ஸ் வந்து மேக் பண்ணிக்கீங்க. இதுல புக்குவாயோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரிஸ்கான ட்ரை பண்ணுங்க. சும்மா லீக் கண்டிப்பா சேஃபாவே இருக்க மாட்டாரு. இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா பேட்டிங் வந்து இவர் அடிக்கவும் மாட்டாரு. அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவர் வந்து இருக்காரு. ஃபார்ச்சூன் ஸ்லோ லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ஸ்டார்டிங் பவர் பிளேலயே பவுல் பண்றாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் ஸ்டார்டிங் பவர் பிளேலயே 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஃபார்ச்சூன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிற இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. அது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிற கிடைச்சிருந்துச்சு. செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபார்ச்சூன் போத் இன்னிங்ஸ்ல ஒரு எம்பரர் பிளேயரா வந்து இருப்பாரு. முஜிபுர் ரஹ்மான் ஆஃப் பிரேக் பவுலர், ஆப்பரன் டீம்ல கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் தான். சோ முஜிபுர் ரஹ்மான் வர பவுலிங் ஆப்ஷனுக்கு கண்டிப்பா இவங்கள்ட்ட இருந்து முஜிபுர் ரஹ்மான் நம்ம 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம் முஜிபுர் ரஹ்மான் இருந்து நம்ம. அடுத்ததான் மபாக்கா லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர். கடைசி அந்த டெத் ஓவர் மபாக்கா தான் வந்து பவுல் பண்றாரு. சோ டெத் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா மபாக்கா அண்ட் மிச்சல் ஓவன் அல்லது தயான் கலிம் சம்திங் இவங்கள்ட்ட வந்து ஓவர்ஸ் வந்து கொடுத்துறாங்க. மபாக்கா லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்ணாரு. பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இல்ல. இந்த வெனுலையும் கண்டிப்பா அந்த விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். அதுவும் கடைசியா அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்ண முடியாது, எல்லா பாலுமே அடிச்சாலும் பார்ப்பாரு. சோ அந்த டைம்ல 1 விக்கெட், சோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். சோ மபாக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது வேணா ஒரு இம்பார்ட் கொடுத்துருங்க, செகண்டா பவுல் பண்ணும்போது அவர் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஓவன், துனித் வெல்லார்கே, தினேஷ் கார்த்தி இவங்க 3 பிளேயருமே டபுள் ஆப்ஷன் இருக்கனால ஸ்மாலுக்கு கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி ஒரு இம்பார்ட் கொடுத்துருங்க. ஹர்மர் சோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல ஸ்மால் லீக்ல நீங்க ஒரு ஆப்ஷன்ல ட்ரை பண்றீங்க, ஒரு ஒன் சைடா போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவோம் இம்பாக்ட் கொடுத்துங்க, செகண்டா பேட் பண்ணா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. தயான் கலிம் அஷுவல் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி செகண்டா பால் பண்ணாலும் சரி 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபார்ச்சூன் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 1 அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முஜிபுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பால் பண்ற மாதிரி தான் 1 விக்கெட், செகண்டா பால் பண்ற மாதிரி தான் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். மபாக்கா ஃபர்ஸ்ட் பால் பண்ற மாதிரி தான் ஒரு ஆஃப் சீசன்ல ட்ரை பண்ணி பாருங்க. பட் கண்டிப்பா விக்கெட் ஆப்ஷன் இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுமாலிக்கு ட்ரை பண்ண கேப்டன் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே மிச்சில் ஓவனுக்கு வந்து ஒரு கேப்டன் வந்து வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா டாப் ஆர்ல பேட்டிங் ஆர்டர் வராரு, பேட்டிங் ஆர்டருக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்கனால அவருக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல கொஞ்சம் சேஞ்ச் தேவைன்னு நினைச்சீங்கன்னா துனித் வெல்லார்கே கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தினேஷ் கார்த்தி கூட நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சன்ரைசர்ஸ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஆடம் மார்க்ரம் கேப்டன், மார்கோ ஜான்சன் வைஸ் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா மார்கோ ஜான்சன் கேப்டன்ஷிப்பும் ஆடம் மார்க்ரம் வைஸ் ஆப்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கா வந்து இருக்கும். அதே நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல இந்த மேட்ச் தாசனுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை நினைச்சீங்கன்னா கில்சனுக்கு கூட ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கில்சன் உங்களுக்கு தேவையில்லை நினைச்சீங்கன்னா ஓவர்டன் சோ கண்டிப்பா போத் நிமிஷம் விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. சோ அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல எல்லாத்தையுமே டீடைலா வந்து பாத்துறோம், கேப்டன் வைஸ் ஆப்ஷன் பாத்துறோம். இப்போ கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றேன்னு வச்சீங்கன்னா ஒரு 2 டீம் ஆச்சும், ஒரு டீம் சன்ரைசர்ஸ்க்கு ஃபேவராகவும் ஒரு டீம் பேரடைஸ்க்கு ஃபேவராகவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ கிராண்ட் லீக்ல நம்ம ரிஸ்கா தான் ட்ரை பண்ண போறோம். ஒரு 10 டீம் ட்ரை பண்றதுல ஒரு 2 டீம் மட்டும் ஒரு டீம், அதாவது சன்ரைசர்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமும் பேரடைஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமும், அப்படி ஒரு ஒன் சைட் டீமா ஒரு 2 டீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒரு ரிஸ்கா தான் இருக்கும். இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டாப் ஆர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.